நாங்கள் 2 நாட்களுக்கு முன்பாக கரூருக்கு சென்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்விலே பங்கெடுத்து அதனால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தோம். மருத்துவமனையிலே காயம்பட்டு அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர்கள், காயம்பட்டவர்கள், அவர்களை சந்தித்தோம். அவர்களது உறவினர்களை சந்தித்தோம். மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து உயிர் தப்பியவர்களை சந்தித்தோம். அங்கே உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்தாரை அங்குள்ள கரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களிலே வசிக்கக்கூடிய அந்த குடும்பத்தினரை நேரில் சென்று சந்தித்தோம். அதிகாரிகளை சந்தித்து பேசினோம். ஊடக நண்பர்களை சந்தித்து பேசினோம். இருக்கக்கூடிய பிற முற்போக்கு இயக்கங்கள், ஜனநாயக அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்களை சந்தித்து பேசினோம். அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டோம். இந்த சந்திப்பின் அடிப்படையில் எங்களது கருத்துக்களை சமயத்தில் நாங்கள் மக்கள் மன்றத்தில் வைக்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் நிகழ்வும் நடக்காத ஒரு பெரிய துயர சம்பவமாக கரூர் சம்பவம் 41 அப்பாவி தமிழர்களை பழிவாங்கி இருக்கிறது. இந்த இழப்பு கட்சி கடந்து நாம் அனைவரும் மிகவும் ஒரு துயரத்தில் ஆழ்த்திய நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்விலே உயிரிழந்த 41 தமிழர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் எங்களது இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் அங்கே காயம்பட்ட மக்களை உடனுக்குடனாக காத்திட்ட மருத்துவத்துறையை சார்ந்த செவிலியர்கள், அவசர ஊர்தி வாகனத்திலே பணிபுரிந்தவர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களை நாங்கள் எங்களது மனமார்ந்த நன்றியை சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லை என்றால் இன்னும் சாவு எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடும். ஆகவே சரியான சமயத்தில் அந்த மக்களை காத்திட்ட அந்த மருத்துவத்துறை சார்ந்த பொறுப்பாளர் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த 2 நாட்களாக அங்கிருந்து நிகழ்வுகளை ஒருங்கிணைத்த அரசு துறை அதிகாரிகளுக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அந்த மக்களை சென்று சந்தித்த பொழுது பல்வேறு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன. அதில் பார்க்கும்போது என்னன்னா, அந்த சம்பவத்தில் இறந்தவர்களுடைய குடும்பத்தாரை சென்று சந்தித்த போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் பெரும்பாலானோர் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அந்த அரசியல் கட்சியில் உறுப்பினர்களாக இருந்தவர்களும் அல்ல. அவர் அரசியல் சார்ந்த அந்த நிகழ்வில் பங்கெடுக்கவில்லை. பெரும்பாலான மக்கள் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளில் பங்கெடுத்த அனுபவம் கொண்டவர்களும் ஆக இல்லை. பெண்களும் குழந்தைகளுமாக பெரும் எண்ணிக்கையிலே அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக பெருமளவில் பெண்கள் குழந்தைகள் பங்கெடுக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு என்று தமிழ்நாட்டில் எங்களது அனுபவத்தில் நாங்கள் பார்த்த நிகழ்வுகளில் அதிகம் நாங்கள் சந்தித்ததில்லை. பொதுவாக ஆண்கள், அரசியல் உணர்வு பெற்றவர்கள், அரசியல் கருத்து கொண்டவர்கள், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது அழைத்து வரப்படக்கூடியவர்கள் இப்படிதான் வருவாங்க. அவர்கள் பெரிய ஈடுபாட்டோடு அந்த தலைவர்களை சென்று சந்திக்க வேண்டும் என்கிற பெரு விருப்பத்தோடெல்லாம் தள்ளி அடித்து செல்லக்கூடியவர்களை நாங்கள் அதிக அளவிலே அரசியல் கூட்டங்களிலே பார்த்ததில்லை. அப்ப இங்க வந்த பெரும்பான்மையான கூட்டம், விஜய் அவர்களுக்கு வருகின்ற பெரும்பான்மையான கூட்டம் அவரை சந்திக்க, அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒற்றை ஆசையில் வருகிறார்கள். அவர்கள் மிகவும் நேசித்த ஒரு கலைஞன், அவரை ஒரு முறையார் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான். அங்க நாங்கள் சந்தித்த பெரும்பாலானோர், காயம்பட்டவங்களை, அங்க இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவரை பார்க்கணும்னு போனாங்க. முகத்தை பார்த்திருந்தா கூட நாங்கள் அங்கிருந்து வெளியில வந்திருப்போம். அது ஒரு அரசியல் கூட்டத்திற்கு வரக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் பார்க்கவே முடியாது. அப்ப பெருந்திரளான மக்கள் அரசியலாக அங்கு அணிதிரள்வது என்பதை விட ஒரு ரசிகர்களாக அவரை பார்க்க வருகிறார். அப்ப அந்த ரசிகர்களாக பார்க்க வரக்கூடிய இந்த பெருங்கூட்டத்தை அந்த கட்சி எப்படி நெறிப்படுத்த போகிறது என்ற கேள்விதான் இப்ப முன்னுக்கு வந்திருக்கிறது. இப்ப நடந்த சம்பவத்தை எடுத்துட்டோம்னால், அவர் தாமதமாக வந்து சேர்கிறார். அங்கு பெருங்கூட்டம் திரண்டிருக்கிறது. அந்த கூட்டம் சமாளிக்க இயலாமல் அது ஒரு புறத்திலே தள்ளப்படுகிறது, மறுபுறத்தில் தள்ளப்படுகிறது. இப்படி தள்ளி அவங்க
அந்த மக்கள் வந்து பலியாகிறாங்க. அப்ப இவர்கள் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குமா அப்படின்னு நான் கேட்கிறாங்க. என்ன காரணம்னா, இவர் சொல்லக்கூடிய நேரம் மதிய நேரத்தில் அங்க பெருந்திரளான கூட்டம் இல்லை, மிகப்பெரிய கூட்டம் அங்க இல்லை. அது சனிக்கிழமை இருக்கும் பொழுது பொதுவாகவே நாங்கள் பொதுக்கூட்டங்கள் வைக்கும் பொழுது சனிக்கிழமை வைக்கிறப்ப எதை கவனிப்போம்னா, சனிக்கிழமை தொழிலாளர்கள் வேலை முடித்து பணி முடித்து வரக்கூடிய நேரம், அவர் சம்பள நாளாகவும் இருக்கும், வார இறுதி சம்பள நாள் இருக்கும். சனிக்கிழமை கூட்டனாலே சம்பள நாள், அதை கணக்கில் வைத்து தான் பார்ப்பாங்க. அப்போ பெருந்திரளான கூட்டம் இருக்கும், வேலை முடிஞ்சு வந்துருவாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து பெருந்திரளாக திரள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த பகுதி, இந்த சம்பவம் நடந்த பகுதியிலே பெருமளை உழைக்கிற மக்கள் இருக்கிறார்கள், அன்றாட கூலிகளாக இருக்கக்கூடிய பெருந்திரளான மக்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டம் பெருந்திரளாக அந்த மாலை நேரத்தில் சேர ஆரம்பிக்கிறார்கள். குறிப்பிட்ட நேரம் கடந்து ஒரு 7 மணி நேரம் கடந்து, அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து 7 மணி நேரம் கடந்து வரும்பொழுது அந்த பெருந்திரளாக அந்த பகுதி மக்கள் திரள ஆரம்பிக்கிறாங்க. நாமக்கல்லில் இருந்து அவர் வருகிறார். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் அவர் பயணம் செய்து வரும் பொழுது ஒரு பெரும் கூட்டம் அவரோடு வருகிறது. இந்த பெரும் கூட்டம் ஏற்கனவே திரண்டிருக்க கூட்டத்தோடு சேரும் பொழுது மிகப்பெரிய நெருக்கடி அந்த இடத்துல உருவாகிறது. இது அங்க நடந்திருக்கு. அப்ப அந்த கூட்டத்தில் இந்த மக்களை பாதுகாப்பதற்குரிய எந்த தயாரிப்பும் எந்த தரப்பினரும் இல்லை. இது முதல்ல இது விபத்தா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். விபத்துன்னு வரும் பொழுது எல்லா தரப்புலையும் தவறு இருக்கும். திட்டமிட்டு இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடப்பது என்பது விபத்தா பார்க்க முடியாது. எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடிய தவறுகள் ஒன்று சேர்ந்து ஒரு சமயத்தில் நடப்பது பெரும் விபத்தாக நடந்திருக்கு. அந்த விபத்தில் அரசு தரப்பிலும் குற்றம் இருக்கிறது, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் மீதும் மிகப்பெரிய குற்றம் இருக்கிறது. இரண்டு தரப்பும் வந்து இது பொறுப்பு எடுத்துக்கொண்டு இது அரசியலாக்காமல் இது போன்ற அவலம் அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன என்பதை அந்த தரப்பினர் வெளியில பேச வேண்டும். அது இப்ப நடக்க மாட்டேங்குது. நாங்கள் ஜனநாயக அமைப்பாக நாங்கள் என்ன கேட்கிறோம்னா, 41 பேர் பலியாகி இருக்கிறார்கள். பெரும்பாலானோர் சாமானிய ஏழை குடும்பத்தை சார்ந்தவங்க. அங்கே நாங்கள் அந்த அரசு அதிகாரிகளை அமைச்சர்களை பார்த்த பொழுது நாங்கள் கேட்ட வேண்டுகோள் என்ன வச்சோம்னா, பலியானவர்களுக்கு அரசு துறையில ஒரு வேலையை உறுதி செய்து தாருங்கள் கேட்டோம். ரொம்ப ஏழை மக்கள், அப்பாவி மக்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள்.